கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை கர்த்தர் காணும்படி செய்த இரக்கத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்கள் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் தாமே நம்ம மத்தியில அவர் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் நம்மளை நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வமா நம்ம மத்தியில வெளிப்படுகிறார். இதை குறித்ததான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு வேதாகம கல்லூரியில அநேக மாணவர்கள் படித்தார்களாம். அந்த அநேக மாணவர்கள் மத்தியில ஒரு குறும்புக்கார ஒரு மாணவனும் படித்துக் கொண்டு இருந்தாராம். அவர் யாரையும் மதிக்க மாட்டாராம். யாருக்கும் யார் எல்லாம் கேலி கிண்டல் செய்யக்கூடியதான ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அதுல வெளிநாட்டு ஒரு மாணவன் படித்தாராம். அந்த வெளிநாட்டு மாணவனிடத்துல தான் அதிகமா இவரு குறும்பு செய்வாராம். அவரு ஏளனமா பேசுறது, ஏளனமா பார்க்கிறது, ஏளனமா அவர நடத்துகிறது, அவர அடிக்கிறது, அவர துன்பப்படுத்துகிறது, இப்படிப்பட்ட காரியத்துல தான் அந்த மாணவன் அதிகமா ஈடுபடுவாராம். அப்ப இது குறித்துதான ஆசிரியர்களும் நிறைய அவருக்கு அறிவுரை சொன்னாங்களாம். அதெல்லாம் அவரு கேட்டுக்கொள்ளவே இல்லையாம். அப்ப இப்படியாய் போய்க் கொண்டிருக்கும்போது தான் ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாத படுத்துட்டாராம். அப்ப ஒரு உடம்பு சரியில்லாத படுத்த அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாதாம். சரியான ஒரு உடம்பு சரியில்ல. அ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியதான ஒரு நிலை. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த வெளிநாட்டு மாணவன் அவரை சற்றும் அவருக்கு அவரை எதிர்பாராம விதமாக அவருக்கு மருந்துகளை வாங்கி கொடுத்து, அவருக்காக இரவு நேரத்துல விழித்திருந்து ஜெபித்து, அவருக்கு உதவிகளை செய்து, அவரை சுகத்தை அவருக்கு அவருடைய சரீரத்துல கொண்டு வருவதற்காக நிறைய ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணாராம். அப்ப ஜெபம் பண்ணி அவர் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து, அவர் நல்லபடியா அவரை கர்த்தர் அந்த மனிதன் மீட்டெடுத்தாராம். அப்ப அதிலிருந்து அவர் இந்த மனிதனிடத்துல அவர் அதிக அன்போடு கூட பழக ஆரம்பிச்சாராம். அப்ப அதிக அன்போடு கூட பழக ஆரம்பிச்ச அந்த மனிதனுடைய வாழ்க்கையில 2 பேரும் அதுக்கப்புறம் நல்ல நண்பர்களாகி இன்னைக்கு அநேக இடங்களில கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்களாம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, அப்ப தேவனுடைய பிள்ளைகளும் சரி, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சரி, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இது வேதத்தில் நம்ம சொல்லப்படுது. உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் நான் யார் எது செய்தாலும் பரவாயில்ல, கவலை இல்ல. நாம கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம அநேகருக்கு நாம நன்மை செய்யக்கூடியவர்களா தான் தேவனாகிய கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார். அப்படி படைத்த அந்த தெய்வத்தை நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த சத்திய வார்த்தைகள் நம் மூலம் வெளிப்படட்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் நம்மத்துல கடந்து வருகிறார். கர்த்தர் இந்த நாளில் அப்படி செய்த தெய்வக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். காட் பிளஸ் யூ.